எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இந்த நாளிலும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசுகிறார்கள். இந்த வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அநியாயம் செய்யாதே. அநியாயம் செய்யாதே என்பதுதான் தலைப்பு. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அதை ரட்சிக்கத்தான் வந்தாருங்கிறத தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். 8 நாளும் 12 அப்படின்னு தெரியும், ஆனால் பரீட்சையில் 21 எழுதுவோம். வேஸ்ட். சிலர் சொல்லுவாங்க, என் பையன் வீட்டிலலாம் நல்லா படிக்கிறான், நல்ல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறான், ஆனால் பள்ளிக்கூடத்திலலாம் மாற்றி எழுதிட்டு வந்துடுறான்னு. அதே மாதிரி பைபிளில் சொல்லப்பட்டது, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செய்யாத யாரும் இல்லை. அப்படி இருக்க பாவம் செய்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இன்னும் பாவத்தில் இருப்பீங்கன்னா அது வேஸ்ட்டு. இப்போ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, இப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வேதனையாக இருக்கும். சரியா? அதே போல் வசனம் சொல்லும்போது வசனம் கீழ்ப்படிந்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கீழ்ப்படிந்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போது ரட்சிக்கிறார், பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். மனம் திரும்புகிறாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானா மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நல்ல கவனிச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எங்கே செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களே வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நல்ல கவனிச்சுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்தவர் கர்த்தர். எங்கே சேர்த்தார்? சபையிலே சேர்த்தார். யாரை சேர்த்தார்? ரட்சிக்கப்படுவதை சேர்த்தார். இப்போ சபை என்பது என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூடுகை தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. வெறுமன அந்த சபை இந்த சபைன்னு பேர் வைக்கிற சபை இல்லை. யார் யார் எந்தெந்த சபைக்குள்ளே இருக்கிறீங்களோ, அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய கூடுகளில் இருக்கீங்களோ, அதுதான் சபை என்பதை புரிஞ்சுங்க. இந்த சபையில் இருக்கிறீங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். சரி, இப்போ இயேசுதான் சொல்றாரு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யாருக்கு சொல்ல சொன்னார்? சபைக்கு. நல்லா புரிஞ்சுங்க, சபைக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம். உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு படித்தாங்கன்னா அது வேஸ்ட்டு. ஆனால் அதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் இருக்கு. இது சபைக்கு எழுதப்பட்டது. நீங்கள்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பீங்களா? அது புரியாது சார், அதனால் படிக்கிறதே இல்லை சார். புரியுதோ புரியலையோ, அதை வாசித்தாலே பாக்கியவானர். என வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் படிக்கும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவர் தான் சொல்றார். இது சொன்ன ஒரு ஆண்டவர் தான். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம், எந்த தீர்க்கதரிசன புஸ்தகம்? வெளிப்படுத்தின விசேஷம். அந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகையினால
வாசிச்சாலே பாக்கியம். நீங்கள் வாசிப்பீங்களா? நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எங்களுக்கு விளங்காது, நாங்கள் வாசித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுருவாங்க. வாசிச்சிங்கனாலே பாக்கியம். வாசிக்க வாசிக்க புரியும்னு வச்சுங்க. ஆனால் இப்போ அது சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ சபையில் உள்ளவங்க அதை வாசிக்கணும். புரிஞ்சுங்க. ரைட். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுதான் சொல்றாரு சபைக்கு, சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனத்துக்குள் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்ப சபைக்குள்ள இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இருக்கிறானா? இருக்கிறான். அவன் அநியாயத்தை விட்டு மனம் திரும்பட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அநியாயம் செய்யறவன் அநியாயத்தை விட்டு மனம் திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லல. அநியாயம் செய்யப்பா, செஞ்சுக்க. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அசுத்தமான மனம் திரும்புப்பா, ஆண்டோட வழியில் நடப்பா சொல்லியே ஆண்டவர். சபைக்குள்ள தாங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பரிசுத்தம் உள்ள ஒரு நீதி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, அப்புறம் பரிசுத்தம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நீதி செய்கிறவங்க நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவங்க பரிசுத்தமாகட்டும். இப்போ நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கலாம்னு பார்க்குறீங்க? அநியாயம் செய்கிறவன் உண்டு, அசுத்தமாக இருக்கிறவன் உண்டு. அநியாயம் என்னங்க? நியாயத்துக்கு எதிர்மறை, அன்ஜஸ்டிஸ். நியாயம் எது? தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்னது. அதுக்கு மாறா வாழ்றவன் அநியாயக்காரன். நல்ல கவனமா கேட்டுங்க. வேதம் சொல்றது, ஆண்டவர் சொன்னதை அப்படி சொல்லும்போது அதை கேட்க மாட்டேன், வாழ மாட்டேன்னு சொன்னா அநியாயக்காரன். நீங்க அநியாயக்காரன்னா உலகத்தில் உள்ளவனை தான் சொல்லுவீங்க. ஆனா இயேசு சொல்லும்போது சொல்றாரு, சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு சொல்றப்பா, அநியாயம் செய்வன் செஞ்சுக்கோ, அசுத்தமா இருக்கியா அசுத்தமா இருந்துக்கோ, உன் இஷ்டம்தான். கையை ஓடிச்சுவேன், காலை ஓடிச்சுவேன், மண்டை உடைச்சுவேன் சொல்லலையே. அசுத்தமா இருக்கிறது என்பது என்ன? அநியாயம் செய்கிறது என்ன? அசுத்தமா இருக்கிறது பாவம் செய்கிறது. அநியாயம் செய்யறதுங்கிறது வேதத்துக்கு மாறாய். வேதம் நியாயம் உள்ளது, வேதத்துக்கு மாறாய் நடக்கிறது அநியாயம். புரிஞ்சுக்கங்க. பாவம் செய்யறது அசுத்தம். அப்படின்னா அசுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இதெல்லாம் பாவங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. களியாட்டுன்னா என்ன? என்டர்டைன்மெண்ட், சினிமா, சீரியல், இதெல்லாம் சரி. இது அசுத்தம். அசுத்தம் உள்ளவன். அப்போ இந்த விஷயத்தில் 17 போட்டிருக்கோம். இதில் ஏதாவது செய்கிறவங்க நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா செஞ்சுக்க. பாஸ்டருக்கு தெரியாது போட்டோம், பிரதர்ஸ்க்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் நீ அசுத்தவான், நீ அசுத்தவாட்டு நல்லா கவனிச்சுக்க. சரியா? செஞ்சுக்க. அசுத்தம் செஞ்சுக்க. நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். அசுத்தமாக வாழ்ந்துக்க. அடுத்து சபையில் தான் சொல்றாருங்க, அசுத்தமாக அசுத்தமா இருக்கட்டும்ன்றாரு. அவன் மனம் திரும்பட்டும் சொல்லலையே. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம்னா என்ன? நியாயம்னா என்ன? தேவன் சொன்னது நியாயம், அதன்படி நியாயம் வாழ்றது நியாயம். என்ன சொல்றீங்க? அப்படிதானா? அநியாயம்னா அநியாயம், அதுக்கு மாறா நடக்குது அநியாயம். கவனமாக கேட்டுங்க. வசனம் ஒன்றை சொன்னா அப்படியே வாழ்றதுக்கு வழியை பாரு. ஏன் அநியாயம் செய்யறாங்கன்னு சொல்றேன் பாருங்க. இந்த அநியாய கூட்டத்தில் நீ இருக்காத. சபைதான்
சபைதான். ஆனா சபைக்குள்ள அநியாயம் செய்யறவன் இருக்கிறான், அசுத்தமா இருக்கிறவன் இருக்கான். எத்தனை பேர் சினிமா பார்க்கிறான், எத்தனை பேர் இதுல 17 லிஸ்ட்ல எத்தனை பேர் அதுல 1-2 மாட்டிருக்காங்க. செஞ்சுக்கப்பா, நீ அசுத்தமா இருந்துக்க. அநியாயம் செய்யாத. அப்படியானால் ஆண்டோட வார்த்தை ஒன்ன சொல்லிச்சுன்னா அப்படியே கீழ்ப்படி இருக்க வழியப்பார். நீ கீழ்ப்படியலைன்னா நியாயத்துக்கு மாறா அநியாயம் செய்கிறேன்னு அர்த்தம். அநியாயம் செய்கிறேன்னு அர்த்தம், அன்ஜஸ்ட். இப்போ அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள். அப்ப யார் அநியாயத்தை உழுகிறார்களோ அவங்க அறுக்க போறது என்னது? தீவினை. நல்லா கவனிச்சிங்க. நீங்களும் நானும் நியாயம் உள்ளவர்களாக இருக்கணும், அநியாயம் வரக்கூடாது. அநியாயத்தை எவன் விதைச்சாலும் உழுதாலும் தீவினை அறுத்துத்தான் ஆகணும். நான் ஒரு உதாரணமாக ஒரு மனுஷனை சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அதோனிபேசேக் ஓடி போகையில், நல்லா கவனிங்க, அதோனிபேசேக்குங்கிறது ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவனோடு கூட யுத்தம் பண்றாங்க. அவன் ஓடுறான். ஓடி போகும்போது அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அவனை பின்தொடர்ந்து பிடிச்சாங்க. அவன் கை கால்களின் பெருவிரல்கள் தரித்து போட்டார்கள். ஏன் கையை வெட்டி போட்டுக்க வேண்டியதுன்னு? கையில் உள்ள கட்டவரல், காலில் உள்ள கட்டவரல் ரெண்டையும் தரிச்சிட்டாங்க. இப்படி தரிக்கப்பட்ட உடனே அவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? யாரு தரிச்ச இஸ்ரவேலை சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி இத்தனை பேர் நீ பண்ண பத்தியா, அதனால தான் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லியிருக்கணும். அவனுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஒன்றுமே சொல்லாமல் தரிச்சுட்டானுங்க. கை கால்களில் உள்ள பெருவரில் தரிச்சு விட்டானுங்க, வெட்டிட்டானுங்க. அதுக்கு இந்த அதோனிபேசேக்கே ரிசல்ட் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய். நல்லா கவனிங்க. இப்ப அதோனிபேசேக் தான் சொல்றான். அதோனிபேசேக் தான் சொல்றான். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவளாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அருமையானவளே, வேதம் என்ன சொல்லுது? அநியாயத்தை உழுதால் தீவினை அறுப்பார்கள். இப்ப உழுதது அநியாயம். ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. 70 ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. 70 ராஜாக்களுடைய பெருவிரல் கை கால் பெருவிரல் தரிச்சிட்டான். அவன் ரியலைஸ் பண்றான் பாருங்க. எப்படி? அவங்களுக்கு செஞ்சதை தேவன் எனக்கு செய்தார் என்றான். இந்த அதோனிபேசேக் தேவனை குறித்து சரியாய் புரிஞ்சிருக்கிறான். இவனும் புரஜாதி ராஜா. அவன் சொல்றான், தேவன் எனக்கு செஞ்சார். கவனமா கேளுங்க. இப்போ வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம், 1 கொரிந்தியன்ஸ் 6வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சபைக்கு எழுதுகிறார் பவுல். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? என்ன சொல்றாரு? அப்பா, சகோதரனுக்கும் வழக்கு இருக்குது. அவனும் விசுவாசி, இவனும் விசுவாசி. அப்படி 2 பேருக்கும் வழக்கு இருக்கும்போது அப்படி தீர்க்கத்தக்கதான ஒரு விவேகம் உங்க சபையில் ஒருத்தன் கூட இல்லையா? ஒருத்தன் கூட இல்லையா? 2 பேரும் விசுவாசி, சபை விசுவாசி. 2 பேருக்குள்ளும் பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு
வேக ஒரு சபைக்குள்ள இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க பவுல். சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான். சகோதரனோடு கூட சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஏன் எங்க சகோதரனோடு சகோதரன் வழக்காடக்கூடாது? அப்படி வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம். ஏன் சகோதரனோடு கூட சகோதரன் வழக்காடக்கூடாது? நல்லா கவனிச்சிங்க. நம்மெல்லாம் கிறிஸ்துவின் சரீரம், ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் நம்மெல்லாம் கிறிஸ்துவின் சரீரம். தனித்தனியே அவயவம். அப்போ சரீரத்தில் நீங்க ஒரு அவயவம், அடுத்தவங்க ஒரு அவயவம், இவர் ஒரு அவயவம், அவர் ஒரு அவயவம். இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கு நஷ்டம் தெரியுமா? தலைக்கு தான். கவனமாக கேட்டுங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா அது ஏன் நீங்க அநியாயத்தை சகிக்கக்கூடாது? ஏன் அநியாயத்தை சகிக்கக்கூடாது? வழக்காடுறீங்களே, கோர்ட்டுக்கு போறீங்களே, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க? ஏன் யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகாத. அது சகோதரனோடு கூட சகோதரன் வழக்காடக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. ஏன் எப்படி சொல்றேன்னு கேளுங்க. சகோதரன் சபையில் அங்கத்தினர், தேவனுடைய சரீரத்தில் அவங்க ஒரு பாட்டு. வேதம் என்ன சொல்லுது? இதை இப்படியே வச்சுங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். நீங்களே அப்படின்னா யாரை சொல்லுது? சபையை சொல்லுது. சபையில் உள்ள எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சகோதரனுக்கும் பிரச்சனை. 2 பேரும் சகோதரன் தானா? 2 பேரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம் தானா? அப்புறம் எப்படி நீ சண்டை போடுவேன்? அப்புறம் எப்படி நீ இவனை தூக்கி கொண்டு வழக்காட போவ? எப்படி இவனுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போவ? எப்படி இவனுக்காக நீ கோர்ட்டு போவ? அது அநியாயம்ன்ற. ஏங்க, என் சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு. இதில் கையில் கொசு கடிக்குது. கொசு தலை சொல்லுது அது அடிடா அப்படின்னு கைக்கு சொல்லுது. இந்த கை தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவயவத்தை கடிக்குதுன்னு சொல்லி எண்ணி அடித்ததில் கொசு ஓடி போச்சு. இந்த கைக்கு வலிக்குது. அடுத்தாப்புல இந்த கையில் வந்து கொசு உட்காருது. தலை சொல்லுது கையே அந்த கொசு அடி. நான் அடிக்க மாட்டேன். அன்னைக்கு கொசு அடிக்கிறேன், நீ என்ன கையை அடித்தான் பார்த்தீங்களே, இப்போ நான் அடிக்கணுமாக்காத அப்படின்னு சொல்லுமாங்க? அப்படின்னு சொல்லுமா? தலை சொன்னதை அப்படியே செய்யும். தலை கிறிஸ்து. இப்போ இந்த கை அன்னைக்கு அடித்த அடியை மறந்துட்டு கொசு அடிக்குது. காரணம் என்ன? 2 பேரும் அவயவங்க. 2 கையும் அவயவம். ஆகையினால ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் கூட பாடும். என்ன சொல்லுது பாருங்க. இப்போ மறுபடியும் அங்கே வாங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. ஏன் எவ்விதத்திலும் குற்றம்? ஒரே சரீரத்தில் ஒரு அவயவம். நீ எப்படி அடுத்த அவயவத்தை அந்த சகோதரனை குற்றப்படுத்தி எங்க கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போற? அது எவ்விதத்திலும் குற்றம். போ, உனக்கு அது குற்றமா தெரியாது சகோதரனே, சகோதரிய, உனக்கு அது குற்றமா தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது அது எவ்விதத்திலும் குற்றம். நான் நம்ம சபையில் உள்ள விசுவாசிகளை மட்டும் சொல்ல, அடுத்த சபையில் உள்ள விசுவாசி உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் கூட நீங்கள் அவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன், கோர்ட்டு போனேன்லாம் சொல்லாதீங்க. அவனும் ஒரு விசுவாசி, அவனும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவம். அப்படி செய்யக்கூடாது. சொல்லிட்டு அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது? வெரி குட். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது? எது அநியாயம்? இந்த விசுவாசி அடுத்த விசுவாசியோட பிரச்சனை பண்ணக்கூடாது.
கோர்ட்டு போகிறான், அது அநியாயம் அப்படின்றார். அதை ஏன் நீ சகிச்சு கூடாது, குற்றத்தை ஏன் நீ சகிச்சிக்க கூடாது சொல்லிட்டு, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். சௌரியே சௌரனை கேள், சபையை பார்த்து சொல்றாரு, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். நியாயம் செய்கிறவன் செய்ய மாட்டான். இது என்னது? அநியாயம். சௌரனோடு கூட சௌரம் வழக்காடுறது அநியாயம். நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. நீங்க ஏன் அநியாயத்தை பொறுத்த கூடாது? நீங்க ஏன் அநியாயத்தை பொறுத்த கூடாது? யாருக்காவது யாருக்கு விரோதமா பிரச்சனை இருக்கான்னு பாருங்க, உங்க உள்ளத்துல இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்காக எங்கேயும் பிரச்சனை பெருசாகி போலீஸ் ஸ்டேஷன் போகாத, கோர்ட்டுக்கு போகாத, அதே நேரத்தில் அநியாயத்தை மன்னிச்சிடும். அவங்களுடைய அநியாயத்தை மன்னிச்சிடும். ஏன்னா நீங்களும் நானும் அநியாயக்காரனா இருக்கக்கூடாது, அநியாயம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. அநியாயத்தை மன்னிச்சிடும். வேதம் என்ன சொல்லுது? செப்பனியாவின் புஸ்தகம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 4வது வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். ஐயோ ஐயோ, யாருங்க? ஆசாரிகள் சபையை நடத்தக்கூடிய ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவான். ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். எப்படி பரிசுத்த சபை பரிசுத்த குலைச்சலாச்சு? ஆசாரியனால். அவன் என்னதான் பண்ணிட்டான்? வேதத்துக்கு அநியாயம் பண்ணிட்டான். வேதம் ஒன்ன சொல்லிச்சுன்னா அதுபடி வாழ வேண்டிய ஆசாரியன் நான். அதுக்கு மாறாய் அநியாயமா வாழ்ந்தால் அது உங்களை பாதிக்கும். தீட்டுப்பட்டவன் தொட்டதெல்லாம் தீட்டு. ஆசாரியன் சரியில்லைன்னா விசுவாசிகளே அவுட்டு. இப்போ வேதத்துக்கு அநியாயம் செய்யற வேதம் ஒன்று சொல்ல, ஆனால் செய்ய மாட்டேங்கிறான். யாரு? ஆசாரியன். ஆசாரியங்க ஊழியக்காரன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வேதத்துக்கு மாற அநியாயம் செய்றாங்க. வேதம் ஒன்ன சொல்லிச்சு, நான் செய்ய மாட்டேங்கிறான், மாற அநியாயம் செய்றான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் வேதத்துக்கு மாறாய் நடந்து உங்களை நடத்துகிறவனாய் இருந்தால் என்ன ஆண்டவர் எடுத்துக்கிட்டு, எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அவசியம். நான் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியது. என்னை பார்க்காத அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஒன்று ஆண்டவரை பாரு, இல்லைன்னா உலகத்தில் சொல்லுவாங்க அவனை பார்க்காத இவனை பார்க்காத. ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? என்னையும் பார்க்காதன்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவனை பார்க்காத இவனை பார்க்காத எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு, அடுத்தது என்ன பாரு. நான் தவறு நடத்திட்டேன் நான் சொல்லிப்பார். அதை நான் கேட்கலன்னு வச்சுங்க, நான் உங்களுக்கு பக்கத்து உங்கள் கூட இருந்தோம் தவறாக நடக்கிறேன்னா நீங்கள் என்ன ஆயிருவீங்க தெரியுமா? பாதிக்கப்பட்டது. எப்படி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏசாயா 9வது அதிகாரம் 16, 17. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகளுமாய் இருக்கிறார்கள். போதுமா? எப்படி? சபையை நடத்துகிற ஒருவன் ஊழியக்காரன் எத்தனாயிருந்தால் அவனால் நடத்தப்படுகிற சபை அனைத்தும் நாசமாக போகும். என்னால் சபை நாசமாக போகணுமாங்க? என்னால் ஒரு 300 பேர் நரகத்துக்கு போகணுமாங்க? அதுக்கு நான் ஒருத்தரே போனால் போதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என்னால் இவங்க நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. நடத்துகிற நான் எத்தனை இருந்தால் முழுசு நாசமாக போயிருங்க. இது எனக்கு அவசியம் இல்லை. என்னை கர்த்தர் உங்களுக்கு சபைக்கு ஊழியக்காரனாக தந்திருக்கிறார். உங்களை நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தணும். அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர எனக்கு ஆதாயத்துக்காக நான் உங்களை நடத்தவும் இல்லை. என் ஆண்டவருடைய வழியில நடத்தி உங்களை கர்த்தருடைய வருகையில் நிறுத்தணுங்கிற இன்டென்ஷனில் தான் நடத்தேன். எனக்கு வேற எண்ணமே கிடையாது, அவசியம் கிடையாது. சப்போஸ் நான் வேறு மாதிரி நடக்கிறேன்னு வச்சுங்க, சொல்லி பாருங்க, என்கிட்ட சொல்லி பாருங்க. நான் கேட்கலன்னு வச்சுங்க,
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியக்காரன் இருந்தால் நாங்கள் கரெக்ட் ஆகிடுவோம், கரைப்பட்டு போயிடுவோம், அவரை தூக்கிடுங்க ஆண்டவர் சொல்லு, ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அப்படி இருந்தால் நான் ஜெபம் பண்ண முடியாது. உங்களை சரி பண்ணத்தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு, உங்களை சரி பண்ணத்தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். வேதத்தின்படியே வாழ்வது நியாயம், வேதத்துக்கு மாறாய் வாழ்வது அநியாயம். ஆசாரியர்களை செய்றாங்க. நான் எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலிக்கு 2 குமார் இருந்தார்கள், ஒப்பனி பினகாஸ், சாஷ் மக்களாக இருந்தாங்கன்னு கர்த்தருடைய ஆவியான வெளியே வச்சுக்காரு. அவங்க 2 பேரும் ஆசாரிய வேலை செஞ்சவங்க. அடுத்த வசனம் இருக்கு பாருங்க. அந்த ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்கள், எந்த ஆசாரியர்கள்? ஒப்பனியும் பினகாசும் ஆசாரியர்கள். நல்லா கவனிச்சிங்க, இவங்க 2 பேரும் ஆசாரியர்கள். ஆசாரிகள் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள், விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது வசனம். இவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? சர்ச்சுக்கு ஆராதிக்க வர்ற பெண்களை சர்ச்சுக்கு முன்னாலே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாலே அவங்களை கெடுப்பானுங்க, விபச்சாரம் பண்ணாங்க. இதை ஏலியால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாள் ஏலி சொல்றான், 24வது வசனம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி, ஏன்னா ஆலயத்துக்கு வர்ற பொம்பளை எல்லாம் கெடுக்கிறான்னு கேள்விப்பட்டான். செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. ஐயோ 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 ஐயோ, தேவ ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே. ஆசாரியர்கள் வேதத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? அநியாயம் செஞ்சுட்டாங்க. விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது வேதம், ஆனால் அவனுங்க விபச்சாரம் பண்றானுங்க. ஏலி சொல்றான், அப்பா சொல்றான், இல்லப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அதனால அந்த ஜனங்கள் அப்படி மீறி நடக்கிறாங்களே, விபச்சாரம் பண்றாங்களே. ஏங்க இவங்களுடைய முடிவு என்னங்க? ஒப்பனி பினகாசுடைய முடிவு என்ன? யுத்தத்தில் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அந்த நாளில் இந்த ஒப்பனியும் பினகாசம் வெட்டப்பட்டு செத்து போனாங்க, செத்தார்கள். கவனமாக கேளு, ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் பண்ணுகிறார், வேதத்துக்கு மாறா செய்றாங்க. ஏலி மட்டும் எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, ஏலி நீ என்னை விட உன் பிள்ளைகளை பெரிதாய் மதிப்பானேன். பிள்ளை பெருசா ஆண்டவர் பெருசானா? எனக்கு பிள்ளைதான் பெருசு அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கிறான். ஏன் அப்படி மதிக்கிற? ஆகையினால உன் வீட்டில் ஒரு கிழமை கூட இருக்க மாட்டான். ஸோ அவனு உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட உடனே இவனும் கேள்விப்பட்டு மல்லாங்க விழுந்து செத்தான். அவன் பையங்க 2 பேரும் செத்தான். அவன் வீட்டில் ஒரு கிழமை கூட இல்லை. அருமையானவர்களே, வேதத்துக்கு அநியாயம் செய்கிற ஆசாரியர்கள் இன்னைக்கு ஏங்க நம்ம அநியாயம் செஞ்சா உடனே ஆண்டவர் தண்டனை கொடுக்குறது? இன்னைக்கு அநியாயம் செஞ்சா ஏன் ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்குறது? அநியாயம் செய்யறவன் செஞ்சுட்டு போட்டு தானே சொல்றாரு. அநியாயம் என்னன்னு சொல்லுங்க? வேதத்துக்கு மாறா நடக்கிறது அநியாயம். வெரி குட். அசுத்தம் என்ன? பாவம். ஓகே, அப்போ வேதத்துக்கு மாறா நீ செய்யும் போது ஏன் ஆண்டவர் நம்மளை அடிக்கிற? ஏங்க அடிக்கல? வேதம் அழகா சொல்லுது. இயேசுதான் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். நல்லா கவனிச்சுக்க, வேதம் ஒன்ன சொல்லும் போது மாறா நீ நடந்தால், புரிஞ்சுக்க, வேதம் ஒன்ன சொல்லும் போது நீ மாறாய் நடந்தால் அது அநியாயம். வேதம் சொல்றது நியாயம். ஆனா என் சபைக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, என் சபைக்குள்ள அநியாயம் செய்யறவன் இருக்கிறான், அசுத்தம் பண்றவன் இருக்கிறான்,
செஞ்சுக்கலாம். அநியாயம் தானே பண்ற, என் வசனத்துக்கு மாறாத நடந்துக்க, பாவம் செய்யற, அசுத்தமா இருக்க, செஞ்சுக்க. சரி, எவ்வளவு வேதனை இருந்திருக்குங்க அவருக்கு, எவ்வளவு வேதனையோட சொல்லியிருப்பாரு. இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 47வது 48வது வசனங்கள். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. என்ன சொல்றாரு இயேசு? சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான்னா, செயல்படாமல் போனான் அப்படின்னா என்ன? அவன் யாரு? நியாயத்தை சொல்றாரு, நியாயத்தை செய்ய மாட்டேங்கிறான், அவன் வேற ஒன்று செய்யறான், அநியாயம் செய்யறான், அநியாயக்காரன். விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. சரி, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் சரி உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஏன் ஆண்டவர் அவங்களை அடிக்கல? நான் நியாயம் தீர்க்க வரல, அடிச்சு காலி பண்ண வரல. அதைத்தான் அங்கேயும் சொல்றாரு, அநியாயம் செய்வேன் செஞ்சு போட்டு நான் உலகத்தை ரட்சிக்க வந்து சொல்லிட்டு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். இப்ப அதே வசனத்துக்கு, ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். கீழ்ப்படியலாம் என்னென்ன? ஆண்டவர் சொன்ன வசனம் நியாயம், அவன் கீழ்ப்படியலாம் என்ன செய்யறான்? அநியாயம் செய்யறான். எங்க ஆண்டவர் சொல்றது நியாயங்க, அதுக்கு மாறா ஒருத்தன் செய்யறான்னா அது என்ன? அநியாயம். ஆனா ஒண்ணு, நீ அநியாயம் செய்ய அவனை அடிக்க மாட்டேன், போ, நான் காப்பாற்ற மாட்டேன், உன்னை இன்னைக்கு அடிக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர், ஆனால் கடைசி நாளில் பார்த்துக்கிறேன் அவங்கள அதே வசனத்தை வச்சு, இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியதில்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நியாயம் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் வசனத்துக்கு கீழ்ப்படுறதில்லை. காரணம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க நான் சொன்னவர் ஆண்டவர். வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாம்? கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படியல்னா என்ன செய்றீங்கன்னு அர்த்தம்? அநியாயம் செய்யறன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது இப்படி நடன்னு, ஆனா அப்படி நடக்க மாட்டேன்னு சொன்னா அநியாயம் பண்றீங்க. எத்தனை பேர் வசனம் தெரிஞ்சு கூட அநியாயம் பண்ற, அது கீழ்ப்படிய மாட்டேங்கிற. தெரியுங்க வசனம்னு, வசனம்னு தெரியும். நானா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், வசனத்தை வசனமா சொல்றவனா இருக்கும். கவனமா கேட்டு, நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன், அநியாயத்தை விதைக்கிறவன் அப்படின்னா அர்த்தம் என்னங்க? வேதத்துக்கு மாறாய் நடப்பதான் அநியாயம். அப்படி செய்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அடிச்சக்கை என்னமா? அநியாயத்தை, நியாயங்கிறது வசனம், நீ நியாயப்படி நடந்தால் வருத்தம் அறுக்க மாட்டேன். ஆனால் அநியாயத்தை விதைத்தால் அப்படின்னா வசனத்துக்கு மாறாய் நீ வாழ்ந்தால் அறுக்கிறது என்னது? வருத்தம், வேதனை. சில நேரங்களில் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு வருத்தம் வருது, ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது? யோசிக்க மாட்டோம். என் வாழ்க்கையில் இத்தனை வருத்தத்துக்கு காரணம் நான் அநியாயமா ஏதாவது வசனத்துக்கு மாறா நடந்துட்டேன், நான் யோசிக்க மாட்டோம். ஆண்டவரே என் வேதனையை மாத்துங்க, என் குடும்பத்தின் வேதனையை மாத்துங்க, என் வியாதியின் கொடூரத்தை மாத்துங்க. இப்படித்தாங்க போராடிட்டு இருப்போம், இப்படிதான் போராடிட்டு. ஆனா அந்த வருத்தம் வந்தது எதனால போடுறது? அநியாயத்தினால. அநியாயம் என்ன? வேதத்துக்கு மாறாய் நீ நடந்தது அநியாயம். அதனால அநியாயத்தை உழுத, வருத்தத்தை அழுக்க. எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதியற்ற ஒரு நிலைமை, சரீரத்தில் வேதனை. ஐயோ ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட உட்கார்ந்திருக்கான் பார். வருத்தத்தோட உட்கார்ந்திருக்கான் பார். ஒருவேளை அதற்கு காரணம் அநியாயமா இருக்கலாம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுங்க, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுத்துத்தான். நீ வேதத்துக்கு மாறாய் நடந்து கொண்டு, ஆண்டவருக்கு தான் பிரியமாய் இருக்கிறேன், காணிக்கை ஒழுங்காய் கொடுக்கிறேன், தசம பாகம் ஒழுங்காய் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருகிறேன்,
வசனத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்தாத. வேதத்தின் படி அதனால ஒருவர் நீ வருத்தத்தை அறுக்கலாம் அல்லவா? அநியாயத்தை உழுதுட்ட, வருத்தத்தை அறுக்கிற. இப்ப வருத்தம் வந்த போது ஏன் ஆண்டவரே எனக்கு வருத்தம் அனுமதிச்சிங்க, நான் என்ன அநியாயம் செஞ்சேன், வேதத்துக்கு மாறா எப்படி நடந்தேன் அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிங்க? என் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, என் வேதனையை மாத்துங்க ஆண்டவரே, என் வியாதியை நீக்குங்க ஆண்டவரே. அட ஏன் அனுமதிச்சாருன்னு பார்க்கலையே நீ? வேதம் என்ன சொல்லுது? செப்பனியாவின் 3வது அதிகாரம் 5வது வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அதற்குள் இருக்கிற கர்த்தர், ஜனங்களுக்குள்ள தேவ ஜனங்களுக்குள்ள கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் அநியாயம் செய்வது இல்லை. நல்லா கவனிச்சுங்க. அவர் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கார். அவர் அநியாயம் செய்ய மாட்டார். பிதா என்ன சொன்னாரோ அதான் செய்வார். ஓகே, ரைட். அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். ஓகே. அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். சரி, எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒன்று முடியுதே. எனக்கு தெரிஞ்சு அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அநியாயம் செய்யறதில்லை. ஓகே. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். ஓகே. அதுக்கு கீழே ஏன் அநியாயம் செய்யறவங்க வைக்க அடைய மாட்டாங்க? அநியாயக்காரன் வெட்கம் அறியான். கவனிச்சிங்க. கடன் வாங்குற எவனோ வந்து திட்டுறான், உனக்கு வெட்கமே வராத? வெட்கமே வராது. ஏன்? வசனத்துக்கு மாறா கடன் வாங்கிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம், அப்புறம் திட்டதான் செய்வான். நமக்கு வெட்கம் எப்படி வரும்? சரி, இப்படி வரேன், நல்லா கவனிச்சு. எங்க எல்லாரும் ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்? மானம் மறைக்க. எல்லாரும் கவனமாக கேட்டுங்க. மானம் மறைக்கத்தான் ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்டைல் ட்ரெஸ் போட்டு மானத்தை வெளியே காட்டிக்கிட்டு வெக்க இல்லாம போற ஆளுகளே உலகத்தில் உள்ளது. என்ன அசிங்கமா ட்ரெஸ்! ஏன் அப்படி அசிங்கமா போடுறாங்கன்னு சொல்லுங்க. வெக்கம் தெரியலங்க, வெக்க தெரியல. இது வெக்கமா இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அப்படின்னு வெக்கப்பட முடியல. ஆனா இன்னைக்கு பெண்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம தான் வெக்கப்பட வேண்டிய. இப்படிலாம் போடுறாங்களாடா, என்ன அசிங்கமான ட்ரெஸ்! நல்லா கவனமாக கேட்டுக்கோ. சபைக்குள்ளையா இருக்கட்டும், வேலைக்கு போகும்போதா இருக்கட்டும், கல்லூரிக்கு போகும்போதா கேட்பாரு, நீட்டா போ, ட்ரெஸ்ஸை போட்டு. மானத்தை காட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போடாத. அப்படி காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு வெக்கமே தெரியல. ஏன் வெக்கம் இல்லை? நீ அநியாயக்காரி, அதனால உனக்கு வெக்கமே வராது. அசுத்தமா இல்ல? எங்க நான் இப்ப சொல்றேன், இந்த பெண்கள் பாவடை உள்ள கட்டி சரிய 2 சுத்து 3 சுத்துலாம் சுத்தி அப்படியே கொண்டு வந்து முந்தாமணிய பின்னால சொருவிக்குவாங்க. இது மானம் உள்ளது. இன்னைக்கு மானம் இல்லாதவங்கள அநியாயக்காரங்க. சுடிதார் போடுறீங்க, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மானத்தை மறைக்கிற மாதிரி துப்பட்டா போடணும். லெகின்ஸ் ஏன் போடுற? லெகின்ஸ். பெண்கள் பாவாடை கட்டி சுத்தி முந்தாவணிய பின்னால சொருவி ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏங்க இப்படி செஞ்சாங்க? சரி, சுடிதார்னு ஒன்று வந்துருச்சு, துப்பட்டா ஒழுங்கா போடணுமா வேண்டாமா? நீ மானம் மறைக்காம துப்பட்டா போட்ட வச்சுக்கோ. சி, அநியாயக்காரி, அநியாயக்காரி. மானம் மறைக்கிறது தாங்க ட்ரெஸ். ஏதேன் தோட்டத்தில் 2 பேரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டனால
நிர்வாணி ஆகிட்டாங்க. அத்தியலையை வச்சு தச்சுனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தோல் கொடுத்தார். ஏன்? மேலிருந்து கீழ் வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது, திக்கர். அவருக்கு என்னங்க மானம் வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஆனா மானம் வெளியே தெரியணும்னு நினைக்கிறிய நீ யார் தெரியுமா? வெக்கம் இல்ல அநியாயக்காரி. மானம் வெளியே தெரியணுமா? வசனம் சொல்லுது, நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை. சரி, அடுத்த நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவா? மானத்தை காட்டுவாள். அவ ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவ ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீ. இதை உலகத்தான் போடுவாங்க, உலகத்தில் உள்ளவா போடுவா. சினிமாக்காரி போடுறான்னு சொல்லி இவளும் போடுவா. சினிமாக்காரன் போடுறான்னு அவனும் போடுவான். ஆனா நீ தேவனுடைய ஜனம் அல்லவா? உன்னை பார்க்கும் போதே ஜனங்கள் பக்தி விருத்தி அடையணும்லவா? என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் விளங்குறது தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது மானத்தை மறைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும். இந்த சபையில் உள்ளவங்கள மானத்தை காட்டிட்டு போகிறாங்க. உனக்கு மானத்தை காட்டி நீ போனால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? வெட்கம் அறியாதவன், அநியாயக்காரன். அநியாயக்காரன் வெட்கம் அறியா. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இன்னைக்கு வெட்க அறியாமல் போகிறாங்க? அவங்கள அநியாயக்காரி. அநியாயக்காரி. லெகின்ஸ் அண்ட் லெகின்ஸு அதை போடுவாங்களாம். டாப்பை இவ்வளோ போட்டுவாங்களாம். காலை இப்படி தூக்குனா அசிங்கமாக தெரியணுமா, அப்படி செஞ்சுவாங்களாம். வண்டியில் போகும்போது அப்படியே தூக்குவாங்களாம். உடனே மற்றவங்களாம் பார்ப்பாங்க, வெக்கக்கு. ஐயோ ஐயோ, குடல் எரியுதுங்க. போட்டா சபை அன்னைக்கு தோலோட உண்டாக்குனார். இந்த சாராள் ஒரு ராஜா கொண்டு போயிட்டானா? 2 ராஜா கூட்டு போயிட்டாங்க. 2வது ராஜா கூட்டு போகும்போது வயசு என்ன தெரியுமா? 85 வயசு கிழவி. ஆனால் அவளை கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசியில் புருஷன் மனைவின்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜா அவளை கண்டிக்கிறான். உன் புருஷன்கிட்ட 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்குறேன், ஒழுங்காக வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்க, வீட்டுக்கும் வெளியேயும் மானம் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எதனால இவா கொண்டு போகப்பட்டாள்? அழகாக ட்ரெஸ் பண்ணி கிளவி. ஏவனோ ஏதோ அவங்கள கவர்ச்சி பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ். ஏன் இப்போன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்தவங்களை கவர்ச்சி ஆக்கணும் அப்படிங்கிறக்க ட்ரெஸ் போட்ட உன் மனசே சரியில்லை. உன் மனசே சரியில்லை. என்னை பார்க்கும்போது பரிசுத்த உணர்வு வரணும். ஆண்டவரே, யார் என்னை பார்த்தாலும் அவங்க பரிசுத்த ஸ்திரீன்னு அவங்க சொல்லணும். ஒரு பரிசுத்த ஸ்திரீ எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னு இருக்குதா பைபிளில்? இருக்குதா? எங்க இருக்குது? 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்கணும். எப்படி? தகுதியான வஸ்திரத்தினால அலங்கரிக்கணும். இந்த பாருங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, அங்க போறீங்க, ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு அசிங்கமா ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க போறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அநியாயக்காரன். வெட்கம் வராத வசனம் அப்படிதான் சொல்லுது. அநியாயக்காரன் வெட்கம் அறியா. அநியாயக்காரனுக்கு வெட்கமே வராதுங்க. நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே சுத்துறீங்க? எனக்கு தெரியும், உங்களுக்கு வெட்கமே கிடையாது. வெட்கமே கிடையாது. மானத்தை பற்றி கவலையே கிடையாது. அடுத்தவன் நல்ல என்னை பார்த்து கொஞ்சம் ரசிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. நீ நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீயா இருந்தா, நியாயப்படியே வாழ்றதா இருந்தா,
உன் ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம பாவங்கள கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி ஆயிட்டாராம்? ராஜாக்களும் ஆசாரி. சபைக்குள்ள இருக்கிற நம்ம யாரும் ராஜாக்களும் ஆசாரி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்த சரி நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டாரு. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. அநியாயம்னா என்ன? நியாயத்துக்கு மாறாக. நியாயம் எது? வசனம். வசனத்துக்கு மாறாக செய்கிறது அநியாயம். அது யாருக்கு அருவருப்பு? நீங்களும் நானும் தேவனுக்கும் ராஜாக்கள் தானே. ஆனால் நீ அநியாயம் செய்வாயானால், வேதத்துக்கு மாறாய் நீ செய்வாயானால் அது அருவருப்புன்னு நினைச்சுக்கோ. அருவருப்பு. வேதம் ஒன்றா சொல்லுது, ஆனால் நீ செய்ய மாட்டேங்கிற. அருவருப்பு. எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் என்ன சொல்ற? ஏன் ஜனம்தான் என்னுடைய நியாயத்தை அறிய மாட்டேன் என்று சொல்கிறார். அவருடைய நியாயத்தை அறிகிறது எப்படிங்க? அவருடைய நியாயத்தை அறிகிறது எப்படி? வசனத்தின்படி தான், அதில் தான் அறிஞ்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனங்கள் என் நியாயத்தை அறிய மாட்டேங்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க, அறியறதுக்கு விரும்பலை. நீங்கள் படிக்கிறீங்களே, எதுக்கு படிக்கிறீங்க? அதில் என்ன இருக்குன்னு பார்த்து, அதான் நியாயம். அதை எடுத்து அதன்படி வாழ்றதுக்கு தானே படிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நியாயத்தை அறிய மாட்டேங்கிறேன். ஏங்க வசனம் படிக்கிறீங்களே, அதில் உள்ள நியாயத்தை எடுத்து நான் அப்படி வாழணும் அப்படின்னு என்னைக்கா யோசித்தியா? சும்மா படிச்சுட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். படிக்கிறதுனால என்னங்க? படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த நியாயத்தை, உள்ள இருக்க நியாயத்தை உனக்கு அறிய தெரியலையே. ஒரு 2-3 நேரங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தினமும் பைபிள் படிப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற ஒன்று எனக்கு புரியவே புரியாது. என்னோடு கூட அந்த வார்த்தைகள் பேசவே பேசாது. அதனால் 2-3 தடவை ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, என்கிட்ட பேச மாட்டீங்களா? பைபிள் படித்தா சக்க மாதிரி இருக்குது. ஆண்டவரே, ஒன்றுமே என்னோட பேசுகிற மாதிரி இல்லையே. ஆண்டவரே, எங்கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி 2-3 தடவை அழுதுருக்கேன். அவர் பேசலைன்னா நான் எப்படிங்க கேட்பேன்? கேட்டு கீழ்படிவேன். நீ என்ன பண்ணுற? பைபிள் படித்த வரைக்கும் ஓகே அப்படின்னு போகிற. அதில் என்ன இருக்குது? கர்த்தர் ஏன் கூட என்ன பேசினாரு படிக்கிற புரிஞ்சுக்கிற? அதுக்காக படித்த? அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நியாயத்தை அறியவில்லை. எனக்கு ஜனம்தான், ஆனால் கர்த்தரின் நியாயத்தை அறிய மாட்டேங்கிறாங்க. எதனால அறிய மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரின் நியாயத்தை ஏன் அறிய மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றார், சங்கீதம் 81:11, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஓஹோ, ஏன் என்னை விரும்பல அந்த ஜனங்கள். என்னை விரும்பினால அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். என்னை விரும்பல சவர்னே, ஏன் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரல? அநியாயம் செய்யற. ஏன் அநியாயம் செய்யற தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ள இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அவர் மேல அன்பு இல்லை.
என் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கறதில்லை. ஏன் செவி கொடுக்கறதில்லை? அவர்கள் என்னை விரும்பவில்லை. அதனால என்ன செஞ்சார் பாருங்க. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். அவ்வளவுதான். நீ அநியாயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே, இந்த வசனத்துக்கு மாறா நடக்கணும்னு நினைக்கிறேன்ல, நான் இஷ்டத்துக்கு விட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அவ்வளவுதான். எப்படியா? இப்போ அவங்க யோசனையின்படி நடந்ததுக்கு காரணம் என்ன? மனசாட்சிப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை விட்டுட்டார். போ, ஆண்டவரே விரும்பலையே. அவர் சொன்ன வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி, நியாயத்தின்படி நடக்கணும்னு சொல்லி எண்ணம் இல்லையே. அதனால தான் அப்படி விட்டுட்டார். அப்போ அநியாயம் ஏன் செய்யறாங்கன்னா, ஒன்று ஆண்டவரை கர்த்தருடைய நியாயத்தை அறியலை. அவங்க அறியலை. அதுக்கு அது ரெண்டாவது காரணம் என்ன? அவர் மேல விருப்பம் இல்லை. ரெண்டு. மூணாவதாக வேதம் என்ன சொல்றது? ரோமருக்கு எழுதியிருக்கும் 1வது அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்றதை நல்லா கவனிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன், அது என்னங்க அர்த்தம்? அது என்ன? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன உதாரணம் நான் சொல்றேன், அப்பப்போ சொல்றதா. கடன் வாங்கக்கூடாதுன்னு வசனம் இருக்கா? இருக்கா? ஆனா ஏன் கடன் வாங்குறாங்க? சத்தியத்தை அடக்கிட்டான், அநியாயம் செய்யறான். அநியாயம் செய்யறான். நான் கடன் வாங்குவேன்ப்பா. கடன் வாங்கக்கூடாது. அடா நிச்சயமா இரு, நான் கடன் வாங்குவேன். சத்தியத்தை நீ கடன் வாங்கணுங்கிற அநியாயத்தினால சத்தியத்தை அடக்குற. அதனால வானத்திலிருந்து கோபம் வெளிப்படுதான். வசனம் ஒன்று சொல்லுது. ரோமருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். நல்லா கவனிச்சு. தேவன் நமக்கு மேல அதிகாரிகளை வச்சிருக்கிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால், நல்லா கவனிச்சுங்க, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க ஓனர்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க யாருடைய கண்ட்ரோல்லையோ இருக்கிறீங்க, சூப்பர்வைஸ் கண்ட்ரோல்ல, ஓனர் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதிகாரிகளுக்கு எழுத்து நீக்க முடியாது, எழுத்து நீக்க கூடாது. ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. தேவன் தான் அதிகாரத்தில் வச்சது. சில யூனியன்ல சேர்ந்து இந்த வார்த்தமா எதுக்கு? தனக்கு நல்ல காரியம் கிடைக்கணும். யூனியன்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சேரக்கூடாது, சேரக்கூடாது. அநியாயம். நல்ல கவனிங்க, இது அநியாயம். எது அநியாயம்? எது அநியாயம்? அதிகாரிக்கு எழுத்து நிற்கிறது அநியாயம். ஆண்டவருடைய வசனம் சொல்றது அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். நீ எழுத்து நின்னா அநியாயம் தானே? அநியாயம். மேல உள்ள அதிகாரி யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டர் போட்டாங்களா, சரி சார் தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியப்பார். அதை விட்டுட்டு எப்படி நீங்க சொல்வீங்க சார், நாங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், எப்படி பண்ணுறீங்க சார்? கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. எழுத்து போராடக்கூடாதுங்க. அதுதான் விசுவாசிகளுக்கு யூனியனே கிடையாது. இப்போ சத்தியத்தை உனக்கு சூழ்நிலைக்காக, உன் தேவைக்காக நீ எழுத்து நிற்கிற. சத்தியத்தை அநியாயத்தினால என்ன பண்ற? அடக்குற. உனக்கு நன்மை வேணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை, சத்தியத்தை அடக்கிற.
புறம்பான அலங்கரிப்பு கூடாதுன்னு இருக்கா? இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புறம்பான அலங்கரிப்பு செய்கிறீங்களா? எதுக்கு செஞ்சீங்க? சத்தியத்தை அடக்குறீங்க, அநியாயம் செய்கிறீங்க. அது வசனமாக இருக்கட்டும், அது நமக்கு ஒத்து வராது. அது வசனம்தான், ஆனால் நமக்கு ஒத்து வராது. அநியாயத்தினால, ஆசைனால நீ அதை அடக்கிற. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை. ஆகவே நான் அவர்களுடைய இருதய கடினத்துக்கு. அப்போது அநியாயம் செஞ்சு நான் இப்படித்தான் போடுவேன், இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னால், ரைட் போட்டுக்க. அநியாயம் சரியா செஞ்சுக்க, அநியாயம் சரியா செஞ்சுக்க. அசுத்தமாக இருக்கிறியா இருந்துக்க. நான் ஒன்றும் கேட்கலையே, நான் ஒன்றும் கேட்க மாட்டேங்க. இதனால தாங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அநியாயம் சாதாரணமாக செய்கிறாங்க. ஆனால் நம்ம செய்கிறது அநியாயம் அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். வேதத்துக்கு மாறா நீ செய்கிற, சத்தியத்துக்கு விரோதமாய் என்ன பண்ணுற நீ? அநியாயத்தினால சத்தியத்துக்கு விரோதமாய் நீ செயல்படுற, அடக்குற, சத்தியத்தை அடக்குற. ஏங்க, மன்னிக்க வேண்டியது வசனம். நீங்கள் யாருக்காவது மன்னிக்காமல் இருக்கீங்களா? ஏங்க, அவன் பேசின பேச்சுக்கு நான் மன்னிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. சத்தியத்தை உனக்கு வேண்டிய இந்த மனசாட்சினால அடக்குற, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்குற அநியாயக்காரன். எந்த வசனமா இருந்தாலுங்க, நீங்களும் நானும் கீழ்ப்படுறதுக்கு பாருங்க. எந்த வசனமா இருந்தாலும் அப்படி வசனத்தின்படி வாழ முடியலன்னா அநியாயக்காரங்க. ஏன்னா வசனம் எது? நியாயம். வசனத்துக்கு மாறாய் நடப்பது அநியாயம். ஆகையினால எந்த வசனமா இருந்தாலும் கீழ்ப்படுறதுக்கு வழியப்பாரு, கீழ்ப்படுறதுக்கு வழியப்பாரு. சரி, வாசிங்க 1 கொரிந்தியர் வேதம் என்ன சொல்லுன்னு பாரு. 6வது அதிகாரம் 9வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? இது நமக்கு தெரியும் தானே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? எங்க உள்ள அநியாயக்காரர்? சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அநியாயக்காரன். அநியாயக்காரன்னா யார்? சத்தியத்துக்கு மாறா செய்றான் பார், அதுதான் அநியாயம். அவன் தான் அநியாயக்காரன். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நீ எந்த வசனத்துக்காக கீழ்ப்படியாம அநியாயம் செய்வாயானால், மாறாக செய்வாயானால், நீ யார் தெரியுமா? அநியாயக்காரன். அநியாயக்காரன். நான் உங்களெல்லாம் பேசும்போது உங்களை திட்டுற மாதிரி இருக்குங்க. ஆனால் என் சபையில் ஒரு அநியாயக்காரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலைன்னா நான் சபை நடத்தி என்னங்க பிரயோஜனம்? நான் சபை நடத்தி என்ன பிரயோஜனம்? நீங்கள் அநியாயமாக வாழ்வீங்க, நான் வசனம் சொல்லுவேன், நீங்கள் அநியாயமாக வாழ்வீங்க. அப்போ நாம் சபை நடத்தி என்னதான் பிரயோஜனம்? நீ சொல்கிறத சொல்லிய நாங்கள் அநியாயத்தினால சத்தியத்தை அடக்குவோம். போ. எங்கள் வசனம்னு ஒன்று தெரிஞ்சுன்னா, ஆண்டவர் எந்த வசனத்தை இப்படி வாழ்கிறப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கிருபை. இதெல்லாம் என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அநியாயக்காரன். இதெல்லாம் வாழ மாட்டோன்னு சொன்னீங்கன்னா அநியாயக்காரன். எத்தனை பேர் வசனம் தெரிஞ்சும் வாழ முடியாமல் அதை அடக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்துங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். என்ன சொல்றாரு? நீதிமான் தான், நல்லா தான் நீதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப திரும்பிட்டான். திரும்பி என்ன செஞ்சுக்கிட்டான்? அநியாயம் செஞ்சுட்டான். அநியாயம் செஞ்ச என்ன அர்த்தம்? வேதத்துக்கு மாறா செஞ்சிட்டான். அநியாயம் செய்தால்
அவன் அதனால் பிழைப்பதில்லை. சாவான். போங்க ஏங்க, ஒன்று பரலோகராஜ்யம் போக முடியாது. சாவான்னு அர்த்தம் என்ன? பாவத்தின் சம்பளம் நரகத்துக்கு போடுவான். என்ன செய்யலாங்க? நம்ம அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அப்படின்னா வேதம் ஒன்றா சொல்லுது, நான் கீழ்ப்படிய மாட்டேன், அநியாயம் தான் செய்வேன் அப்படின்னே இருக்கலாமா? கடைசி வரைக்கும் அப்படி இருக்கலாமா? நீ அநியாயம் செய்கிற செஞ்சுக்க, அசுத்தமாக இருக்க இருந்துக்க. ஆண்டவர் யாரையும் அநியாயம் செய்யணும், ஏன் அநியாயம் செய்யணும்னு கேட்கலையே. ஏன்டா அநியாயம் செய்கிற? உன்னை கொண்டு விடுவோம் கண்டு விடுவேன் சொல்லலையே. அநியாயம் செய்யா, சபைக்குள்ளே இருக்கிறவன் தான் சொல்கிறாரு. அநியாயம் செய்யா, செஞ்சுக்கப்பா. அசுத்தமாக இருக்கியா, செஞ்சுக்க. நிறையா பரிசுத்தவாங்க சினிமா பார்க்குறதுன்னா அது பண்ணுறது என்னென்னு பாவம் செய்கிறது நிறையா பேர் இருக்காங்க. அசுத்தம் பண்ணுறவங்க, அநியாயம் செய்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அசுத்தம்னா என்னங்க சொல்லுங்கள்? அசுத்தம்னா என்ன? பாவம். அநியாயம்னா என்ன? வேத வசனத்துக்கு மாறா செய்யுது. வேத வசனம் நியாயம், அதுக்கு மாறா செய்கிறது அநியாயம். சபைக்குள்ளே இருக்கிறாங்களா? நானா சொன்னேன்? இயேசுவே சொல்றார், அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கும், நீதி செய்கிறவன் நீதி செய். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். வேதம் ஒன்று சொல்லுது, வாசிங்க, முடிச்சுவோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. வெரி குட். தேவன் மேல நீ வைராக்கியமா இருந்தால், உறுதியா இருந்தால், அது அஸ்திபாரம் நிலைச்சிருக்கும். சொல்லிட்டு கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது உனக்கு தெரியும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. நல்ல கவனிச்சுங்க. இயேசு பேரை சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் அப்படி நீ சொல்வாயானால், வேதம் சொல்லு, அநியாயத்தை விட்டு விலகு. அநியாயத்தை விட்டு விலகுன்னு அர்த்தம் என்னங்க? வேதத்தின்படி வசனத்தின்படி வாழு. அநியாயத்தை சத்தியம் ஒண்ண சொல்ல, அதுக்கு மாறா நடந்தா அநியாயம். நீ கிறிஸ்துவின் பேரை சொல்றல்ல, நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய வருகை காத்திருக்கேன்னு சொல்லி அநியாயத்தை விட்டு விலகு. எந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம இருக்கிறியோ, இன்னைக்கு தீர்மானம் எடு, நான் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறேன், அவர் வருவார்னு எதிர்பார்க்கிறேன். ஆகையினால நான் என்னுடைய கிரியையினாலே, அநியாயத்தினாலே வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அடக்க மாட்டேன். இன்னைக்கு தீர்மானிக்கிற ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற நான் அநியாயம் பண்ண மாட்டேன், அநியாயத்துக்கு விளைவிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். எந்த வசனமாக இருந்தாலும் நான் கீழ்ப்படி என்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க பார்ப்போம், முழங்கால் படிடுங்க பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்க. அநியாயக்காரர், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும் என்று தான் சொன்னார். அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும் என்று தான் சொன்னார். சகோதரனுக்கு விரோதமாய் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வேற எங்கேயோ யார்ட்டையோ போய் பிரச்சனைகள் உண்டாக்குனா நீ அநியாயக்கார். ஆசாரியர்களோட இன்னைக்கு அநியாயம் செய்கிறாங்க. அநியாயம் செஞ்சா சபையே அவுட்டு. ஏன்னா சபை அது மாதிரி அநியாயத்தை விதைத்தால் வருத்தத்தை அறுக்க வேண்டியதாக இருக்கும். அநியாயக்காரன் வெட்கமறியான். கடன்காரன் வந்து 4 பேருக்கு மத்தியில் திட்டும்போது உனக்கு வெட்கமே வராது. காரணம் என்ன தெரியுமா? நீ கடன் வாங்கிட்ட, உனக்கு வெட்கமே வராது. அதே நேரத்தில் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நீ வெட்கப்படலை,
அசிங்கமாக போடுறோமே, 4 பேருக்கு மத்தியில் அவலட்சணமாக இருக்குதே அப்படின்னு நீ வெக்கப்படலைன்னா நீ யார் தெரியுமா? அநியாயக்காரன், அநியாயக்காரி. அநியாயக்காரன் வெட்க அறியான். நல்வொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நீங்களும் நானும் ராஜாக்கள். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அறிவுறுப்பு. ஏன் ஜனங்கள் அநியாயம் செய்கிறாங்க? என் ஜனங்களுக்கு என் நியாயமே தெரியலப்பா, நான் சொல்லிக் கொடுத்த நியாயமே புரியலையே. அதோடு மாத்திரமல்ல, என் ஜனங்கள் என்னை விரும்பாதனால அவங்க இஷ்டத்துக்கு விட்டப்பா. ஏன் தெரியுமா? நான் சொன்ன வசனத்தை அவங்க விரும்பலை, கேட்கல. என்னை விரும்பாதனால தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. ஏன் அநியாயம் செய்கிறாங்க? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்க. சத்தியம் எனக்கு பிடிக்கல, எனக்கு சத்தியம் பிடிக்கல, அதனால அநியாயத்தினால் நான் அடக்கிறேன் அப்படின்னு சத்தியத்தை அடக்கிறேன். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நீதிமான் அநியாயம் செய்தால் அவன் சாவான், நரகத்துக்கு போவான். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகிறவன். ஆண்டவரே, நான் உம்முடைய மனவாட்டி, சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய உம்முடைய மனவாட்டி, கிறிஸ்துவின் நாமத்தை வைராக்கியமாய் சொல்லக்கூடியவன். ஆண்டவரே, என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்படுகிறேன். நான் அநியாயத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அநியாயத்துக்கு, வேதத்துக்கு மாறாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகிறேன். ஆண்டவரே, நான் உம்மால் மீட்கப்பட்டவன், உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்கிற பெயரை உடையவள். ஆகவே இந்த வேளையில் சொல்கிறேன், அநியாயத்தை விட்டு நான் முற்றிலும் நீங்கிறேன்ப்பா. வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே செய்ய அர்ப்பணிக்கிறேன். மனப்பூர்வமாக போகும். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் வந்து உம்மை ஆராதிக்க வைத்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்க வைத்தீர். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லி சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து சொன்னீர். எங்கள் சபைக்குள்ளே இதுவரைக்கும் அநியாயம் செய்கிறவர்களாக இருந்திருப்பார்களானால் இந்த நாளில் தானே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற நாங்கள் அநியாயத்தை விட்டு விலகி வேதம் என்ன சொல்வது அப்படியே வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏதோ வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, வசனத்துக்கு நடுங்கிறவளாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே வருவாரானால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தத்தோடு கூட வைங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனையின்படியே நீ நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சிஸ்தாலோபாரங்களை மறவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யமார்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.